ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர் வந்துட்டு நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இது வாங்குறது ஒர்த்தா இல்லையா, இல்லை முளைக்கட்டி வைக்கும்போது ஈஸியாக நமக்கு அந்த ஸ்ப்ரவுட் வந்து கிடைக்குதா, இந்த பாக்ஸில் நம்ம பயிர் முளைக்கட்டி வைக்கிறதுனால தேவையில்லாத ஏதாவது ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது வாங்குறது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக இந்த நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நான் வாங்கியிருந்த இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா 4 அடுக்கு வந்து இருக்கும். இதில் லார்ஜ், மீடியம், ஸ்மால்னு சொல்லிட்டு 3 இருக்குது. நாம் வந்துட்டு சத்து மாவு எல்லாம் வந்து தயாரிக்கும் போது நிறைய வந்து பண்ணுவோம். அதனால் நான் வந்து 4 அடுக்கு வந்து எடுத்தேன். லார்ஜ் சைஸ் தான் இது. உங்களுக்கு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கூடுதலாகவோ குறையவோ வந்து செய்யலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுபடி தான் வந்துட்டு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அப்படி செய்கிறதுனால இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர் வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி மூடி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே சாதாரணமாக ஒரு வெள்ளை துணியில் தான் வந்து முளைக்கட்டி வைப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் வந்து இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் காஞ்சுது அப்படின்னா அதில் தண்ணி தெளித்து விடணும். அந்த மாதிரி எதுவுமே வந்து இதில் தேவையே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா 1, 2, 3 மொத்தமாக வந்துட்டு 4 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒன்று தான். இந்த பாக்ஸில் அந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் அந்த கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பச்சை பயிரும் கருப்பு சுண்டலும் வந்து ஊற வச்சுக்கிறேன். காலையில் ஒரு 6 மணிக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்ப்ரவுட் மேக்கரில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் ஊற வச்சுருந்தேன். இப்போது மதியம் ஒரு 2 மணிக்கு நல்லா வந்து ஊறி வந்துருந்துச்சு. இந்த ஸ்ப்ரவுட் மேக்கரில் இருக்கக்கூடிய அந்த அடிப்பாகத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம எந்த ஒரு பயிரும் போட போகிறது கிடையாது. அதில் நம்ம தண்ணி தான் வந்து ஊற்றி வைக்க போகிறோம். அதில் ஒரு பாதி அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போது அந்த சுண்டலெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு டவல் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு 24 மணி நேரம் நம்ம இதை முளைக்கட்டி வைக்கும்போது அதில் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணி இல்லாமல் வந்து நல்லா இதில் போட்டு வச்சுக்கிறேன். நாம் தண்ணியோடு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கருப்பு சுண்டலில் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அதனால தான் வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரில் அந்த கேப் வந்து இருக்குது பார்த்திங்களா, அதில் படாத மாதிரி நம்ம போட்டுக்கணும். கொஞ்சம் வந்து மிச்சம் இருந்தது அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொன்லேயும் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போது கீழே வந்துட்டு நமக்கு தண்ணி இருக்குது. அதுக்கு மேலே நான் ஒரு பாக்ஸ் வந்து வச்சுட்டேன். இப்போது நமக்கு ரைட் சைடில் ஒரு ரெட் கலர் கேப் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இன்னொரு ரெட் கேப் வந்து வர மாதிரி நம்ம வைக்கணும். அந்த ரெட் கேப் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதே மெத்தட்லேயே நான் இந்த பச்சை பயிரும் வந்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதுவும் அந்த ரெட் கேப்பில் வந்து படாத மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது இந்த ரெட் கேப் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ரெட் கேப் வந்து வர மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதால பார்த்திங்கன்னா அந்த அடியில் அந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது ஆவியாகி நமக்கு இந்த ஸ்ப்ரவுட் வந்து ஈஸியாக மேக் பண்ணுறதுக்கு இது உதவுது. இப்போ நான் மதியம் ஒரு 2 மணிக்கு நான் இதை முளைக்கட்டி வச்சுட்டேன். இப்போ கீழே தண்ணி வச்சுருக்கோம், மேலே கருப்பு சுண்டல் இருக்குது, அதுக்கு மேலே கருப்பு சுண்டல், அதுக்கு மேலே பச்சை பயிர் வந்து போட்டு வச்சுருக்கோம். இப்போ காலையில் நான் 6 மணிக்கு வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு முளைக்கட்டி வந்திருக்கு அப்படின்ட்டு. இது ரொம்ப வந்து ஈரப்பதமாகவே இல்லை, நல்லா ட்ரையாக சூப்பராக வந்து இருந்துச்சு. எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்துட்டு இல்லை. ஆனால் அந்த கருப்பு சுண்டல் பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக தான் வந்து அந்த ஸ்ப்ரவுட் வந்துருந்தது. அதனால் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து முளைக்கட்டி வந்துருச்சு. இதில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. நமக்கு ஒரு 24 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ டைம் இருந்துமே இந்த சுண்டலில் நமக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வந்து வரல. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்துச்சு. என் பொண்ணு ஸ்நாக்ஸ் மாதிரி சும்மாவே எடுத்துகிட்டு சாப்பிட்டுருந்தா. இந்த பயிறு வகைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முளைக்கட்டி சாப்பிடும்போது ரொம்பவே சத்தானதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும்.
நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த டிஷ் வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பயிரை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கிட்டு, ஒரு 4, 5 ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வந்து இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்டதும் நமக்கு நல்ல வயிறு நிறைஞ்சு இருக்கும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர் ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இது பிளாஸ்டிக்கில் இருக்குது அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் ரூ. 245 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.